இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகங்களை பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ சொல்லலாம் அப்படின்றது தான் ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு புத்தகம் வந்து ஒரு 5 புத்தகம் தான் வந்து இப்போ ஒரு 1 வீக்கில் வந்து மாற்றி வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்னதாக அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு புத்தகம் வந்து திரைக்கிறது மௌனம், ஆதிரா வெளியீடு. ஸோ இந்த புத்தகம் என்னென்னா வந்து ஒரு 7 சிறுகதைகள் நிறைந்த புத்தகம். ஷியாம் ஒன்று வந்து எழுதியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 52 பக்கம் தான். ஆதிரா வெளியீடு ஒரு 50 ரூபாலேருந்து 20 ரூபா வரையும் அந்த புத்தகம் இருக்கும். பட் ஒரு சிறுகதையுமே வந்து ஒரு பேஜ்லேருந்து 2.5 பேஜ் வரை இருக்கும். ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நம்ம வீட்டில் நடக்கிறதா இருக்கும், இல்லைனா பக்கத்து வீட்டில் நடக்கிறதா இருக்கும், எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஜவுளி கடை இருக்கும், அந்த அங்காடி திரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ்காரர் இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கும், ஒரு பெட்டி கடை ஓனர் இருக்கும். இவங்க 3 பேத்துக்குமான ஒரு புகையில சம்மந்தமாக வந்து கதை இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். ஒரு ஆட்டு மந்த சம்மந்தமாக கதை இருக்கும். அப்புறம் ஒரு பாட்டிக்கும் பேரனுக்குமான ஒரு அழகான ஒரு கதை இருக்கும். ஒரு காதல் கதையுமே வந்து இருக்கும். ஒரு வைத்தியசாலையில் வந்து ஒரு நடக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கும். அது வந்து ஒரு காதல் கதையாக இருக்கும். ஏன்னா வந்து ஹீரோ வந்து செக் பண்ண போயிருப்பார், அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்ப்பாருன்னு சொல்லிட்டு சின்ன கதைகளாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து வாசிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சின்ன புத்தகங்களாக எடுத்து வாசிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்து பெரிய புத்தகங்கள்லாம் வந்து ஈஸியாக வந்து போய்க்கலாம். ஸோ திரைக்கிறது மௌனம், ஷியாம் ஒருன் அவர்கள் எழுதியது. அடுத்த புத்தகம் வந்து கேஆர் மீரா, அந்த மரத்தையும் மறந்தேன் நான். தமிழில் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்க தான் வந்து தமிழில் வந்து இதை மொழிபெயர்த்திருக்காங்க. கேஆர் மீரா அவர்கள் புக்கு. நான் கேஆர் மீரா பற்றி ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ இயக்குனர் ராமா அவர்கள் கூட வந்து கேஆர் மீரா புத்தகங்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையாளத்தில் வந்து ரொம்ப மிகப்பெரிய எழுத்தாளர். அதுவும் பெண் சம்பந்தமாக நிறைய கதைகள், நிறைய நாவல்கள் வந்து எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதிக்கு மேலே நான் படிச்சிட்டேன். அவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து ஒரு 3 நாளாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ அடுத்து என்ன ஆக போகுது, அந்த ராதிகா அப்படின்ற ஒரு கேரக்டருக்குமே வந்து தலையில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ராதிகான்ற ஒரு கேரக்டர், அதுக்கப்புறம் அவரோட முன்னாள் காதலன் கிறிஸ்டி அப்படின்ற ஒரு கேரக்டருமே வந்து 2 பேத்துக்குமான கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு லைஃப்பில் இருப்பாங்க, அவர் வேறு மாதிரி ஒரு லைஃப்பில் இருப்பார். 2 பேரும் சந்திச்சுக்கார் அந்த மூமெண்ட்டில் வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ராதிகா சைடு பார்த்தா. ஏன்னா ஒரு 10 வயசில் இருக்கும்போது அந்த ராதிகா அப்படின்ற பொண்ணு அப்பா வந்து கூட்டிகிட்டு போவார். ராதிகாவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு, நான் வந்து மது குடிச்சிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. மது குடிக்க போகிறாரு, வெயிட் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லிட்டு மது குடிக்க போகிறாரு. அங்கே வந்து மது வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் வந்து ஓவராகி அவர் ஒரு பொண்ணு மேலே அஃபேர் இருக்குது. அந்த பொண்ணை தேடி வந்து போகிறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட போகும்போது திடீர்னு பார்த்தா போலீஸ் ரைடு வந்து இவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுது. ராதிகாவோட அப்பா வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுது, ஜெயிலில் வச்சிடுறாங்க. பட் இந்த பக்கத்து வந்து ராதிகா வந்து 10 வயசு விட்டுட்டு போயிடுறாரு. பார்த்தா விட்டுட்டு போனப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து வன்புணர்வு பண்ணிட்டான். ஸோ அந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு வந்து அவனுக்கு தப்பிச்சு ஓடி வந்துருச்சு ஏதோ. ஏன்னா அவன் மயக்கம் போட்டானா, வன்புணர்வு பண்ணவனே வந்து ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டான் போல். ஏன்னா அவனுமே குடிச்சிருக்கான். ஸோ இந்த பொண்ணு வந்து அங்கே ரோட்லேருந்து அழுதுகிட்டு இருந்தோன்னே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. இந்த பொண்ணை பார்த்தா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரைடு வந்து மாட்டியிருக்காரு. இந்த பொண்ணு நிற்கிது. இந்த மாதிரி ராதிகா வாழ்க்கையில் வந்து 10 வயசுல இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் சந்திச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் அவள் சட்டக்கல்லூரி படிக்கும்போது காதல் நிறைய சம்பவங்களை சந்தித்து மறுபடியும் சந்திக்கிறாங்க. அதுமாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நிறைந்த இந்த புத்தகம் இது. அந்த மரத்தையும் மறந்தேன் நான் சொல்லிட்டு நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப அருமையான புத்தகம். எதிர் வெளியிட்டிருக்காங்க. நான் இன்னும் முடிக்கல. 100 பக்கங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 பக்கங்கள் முடிச்சிட்டேன். அவ்வளோ அருமையாக இருக்குது கதைகள். ஒன்றும் அவ்வளோ பின்னி சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் வாங்கி படிங்க. கேஆர் மீரா புத்தகங்கள். ஸோ இவங்களோட புத்தகம் வந்து நான் படித்தோன்னே தான் எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா, ஓகே இவங்களோட புத்தகங்கள் வந்து நம்ம தேடி படிக்கணும் அப்படின்றதே வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா பின்னாடியே வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல படைப்பு அப்படின்றது வந்து உங்களை வந்து சந்தோஷம் மட்டுமே படுத்தக்கூடாது. உங்களை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து, ஒரு சிறந்த இலக்கிய படைப்பின் முக்கிய நோக்கம் வாசகர்களை ரசிக்கும்படி செய்வதோ, அவர்களுக்கு அழகியல் அனுபவத்தை பகிர்ந்து கொடுப்பதோ மட்டுமல்ல, ஒரு நல்ல படைப்பு வாசகர்களுக்கு காயத்தை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வெட்கத்தை உண்டாக்க வேண்டும், அவர்களை வேதனைப்படுத்த வேண்டும், அவர்களின் உறக்கத்தை கெடுக்க வேண்டும். இந்த நாவல் அந்த அறத்தை அழகாக செயல்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டு முகுந்தன் முன்னுரை வச்சுருப்பாங்க. உண்மையிலே வந்து இந்த நாவல் வந்து எல்லாத்தையுமே பண்ணும். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். நீங்கள் வாங்கி வாய்ப்பு இருந்தால் வந்து படிங்க. இந்த புத்தகம் வந்து 140 ரூபா போட்டிருந்தாங்க. நான் எதிர் வெளியீடு ஆஃபரில் தான் அந்த புத்தகம் வாங்கினேன். நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க. அடுத்து வந்து கபர் அப்படின்ற ஒரு புக்கும். இதுவுமே வந்து கேஆர் மீரா அவர்கள் தான் வந்து எழுதினது. மலையாளம் பெண் எழுத்தாளர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அது எந்த புக்கு மறந்துட்டேன். அந்த மரத்தையும் மறந்தேன் நான் சொல்லிட்டு இதுவுமே வந்து கேஆர் மீரா அவர்கள். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய முக்கியமான எழுத்தாளர் இவர் கேஆர் மீரா. அவங்களோட இன்னொரு புத்தகம் தான் வந்து கபர் அப்படின்ற ஒரு புத்தகம். கேஆர் மீரா தமிழில் வந்து செந்தில்குமார் அவங்க தான் வந்து
மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து 150 ரூபா போட்டிருந்தாங்க எதிர் வெளியீடு. பட் இன்னும் இந்த புத்தகத்தை வந்து படிக்கலை. இந்த ஒரு புத்தகத்தை அந்த கேஆர் மீராவோட ஒரு புத்தகம் அதை படித்தவொடனே வந்து இன்னும் அவங்க புத்தகம்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் வருது. பட் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புத்தகம் ஒரு 70 பக்கங்கள் படிச்சுட்டேன். அவ்வளோ அழகான ஒரு புத்தகம், நிறைய வழிகள் நிறைந்த ஒரு புத்தகம். உங்களை பற்றி ஒரு 3-4 நாள் வந்து யோசித்து வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு புக்கம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து 4வது புத்தகம் வந்து கதைகளின் கதை சு வெங்கடேசன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம். இதை பற்றி எல்லா வீடியோஸுமே நம்ம வந்து போட்டுட்டோம். கிட்டத்தட்ட 12 கட்டுரைகள் நிறைந்த புத்தகம் இது. இந்த புத்தகத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்திய வரலாற்று சம்பவங்கள் ஒரு 12 கட்டுரைகள் நிறைந்ததாக வந்து இருக்கும். இது வந்து விகடன் பிரசுரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. 125 ரூபாய். இது ஒரு 128 பக்கங்கள் தான் இருக்கும். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்றதை வந்து அழகாக இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. கதைகளுக்கு பின்னால் இருக்கும் வரலாற்று குறிப்புகளையும் வரலாற்றுக்குள் செரிமானமாகி கிடக்கும் கதைகளையும் பற்றிய கட்டுரைகள் இவை. வரலாறு, சமூக மானிடவியல் கோணத்தில் கண்களை அகலச் செய்யும் ஆச்சரிய தகவல்கள் நிரம்பிய 12 கட்டுரைகள் இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து முதல் கட்டுரையே வந்து வளரி அப்படின்ற ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை வந்து தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்க அந்த டயத்தில் வந்து அந்த பிரெஞ்சு அந்த பிரிட்டிஷ் அந்த அவங்களோட கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக வந்து அந்த ஒரு போர் நேரத்தில் வந்து பாளையக்காரர்கள்னால் வந்து அந்த மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு சில பகுதிகள் மக்களை சேர்ந்து பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் சேர்ந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக ஒரு சண்டை நடக்கும்போது மேபி அது சுதந்திரத்துக்காக உள்ள சண்டை நடக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு புரட்சின்னு வச்சுக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு ஆயுதத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆயுதத்தை வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்துருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனி. ஏன்னா அது வந்து ஒரு இங்கேருந்து இப்படி ஒரு சுழட்டி விட்டால் வந்து தூரத்தில் இருக்கவங்கள போய் தாக்குமா, அதனால் ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. அதனால் வந்து இவங்களை கட்டுப்படுத்தவே முடியலையா. பட் ஒரு டயத்தில் அதை வந்து அடக்கணும்னு சொல்லிட்டு ஆயுத தடுப்பு சட்டம் போட்டு அது எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 20,000 வளரிகளை வந்து மக்கள்கிட்ட வந்து பிடிங்கி வச்சுருக்காங்க. எழுத்தாளர் வந்து அந்த வளரியை வந்து இந்த ஒரு புத்தகத்துக்காக தேடும் போது கிட்டத்தட்ட வந்து 20 வளரிகள் மட்டும்தான் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட நண்பர் ஒருத்தர் மதுரையில் உள்ள பட்டசாமி கோயில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கிட்டத்தட்ட நிறைய வளரியை வந்து காமிச்சார் அப்படின்றதையுமே இங்கே வரலாறாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் சரபோஜி மன்னர் அவர் வந்து காசி ராமேஸ்வரத்துக்கு வந்து 2000-3000 பேரை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் பயணம். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் வந்து முழுக்க வந்து நடந்தே போகணும். அந்த குதிரைகள், அந்த பல்லக்கு, யானைகள் இதெல்லாம் வச்சு 3000 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ராவலை வந்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கு. காசி ராமேஸ்வரம் போயிட்டு மறுபடியும் திருப்பி தஞ்சாவூர் வர்றதுக்கு அந்த 2ஆம் சரபோஜி மன்னர் அந்த ஒரு வரலாறு அடங்கினதாக இருக்கும். அப்புறம் மாயக்கால் அப்படின்றவங்க வந்து தமிழக போலீஸாரால் வந்து முத வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட வரலாறு இருக்கும். நல்லதங்கால் கதைகள் இருக்கும். அப்புறம் வந்து ராஜகோபால பூபதி அப்படின்றவர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே 121 அந்த சம்பவங்கள் எப்படி சொல்கிறது 120 சம்பவங்கள்னால் வந்து எப்படிலாம் வந்து மக்கள் திருடுறாங்க, எப்படிலாம் சில பேர் கொள்ளையடிக்கிறாங்க அது அப்படின்னு சொல்லி 121 சம்பவங்கள் மூலியமாக வந்து உங்களை மக்கள் வந்து ஏமாத்துறாங்க சில மக்கள் அப்படின்னு சொல்லி அந்த 121 சம்பவங்களுமே வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்காக வந்து போட்டிருப்பார். அதில் சில விஷயம் என்ன வந்து இந்த நரிக்கொம்பு வச்சா உங்களுக்கு வந்து நல்லது பிறக்கும் சொல்லி சில பேர் வந்து ஏமாற்றுவாங்களாம். அப்புறம் வந்து இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து சில இதெல்லாம் சொல்லி ஏமாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வரலாறுமே இதில் இருக்கும். ஸோ முழுக்க வரலாறுகள் நிறைந்த புத்தகம் சு வெங்கடேசன் அவர்கள் எழுதியது. இதுதான் வந்து நான் சொன்ன அந்த 4வது புக்கு. லாஸ்ட்டு புக் வந்து எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் முடியவே இல்லை. தேசாந்திரி பதிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 650 பக்கங்கள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 பக்கங்கள் நிறைந்தது. 650 ரூபா விலை. இது வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமும் வந்து இந்த புத்தகத்தை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மதிப்புமிக்க புத்தகம். முழுக்க வந்து இந்தியாவோட வரலாறு இருக்கும். ஷாஜகான் எப்படி வந்து குடும்பப்படுத்தப்பட்டார், அவங்களோட மகள் வந்து எப்படி கஷ்டப்பட்டாங்க, தன்னோட அப்பாக்காவை வந்து எப்படி தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க கல்யாணமே பண்ணாமல், அதுக்கப்புறம் வந்து மருது சகோதரர்களோட பையனை வந்து எப்படி பிணை கைதியாக கூட்டிகிட்டு போய் 17 வருஷம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயமாக வந்து ஒரு பெரிய வரலாறாக இருக்கும். அங்கே அந்த யூஎஸ்லாம் வந்து பனிக்காலத்தில் வந்து விளையிற அந்த ஐஸு, அந்த அங்கே உள்ள குளம் ஏரிலாம் வந்து ஐஸ் ஆயிரும். அந்த ஐஸை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி விற்றாங்க, அந்த டூடர் அப்படின்றவர் வந்து அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றினார், சென்னையில் உள்ள ஐஸ் ஹவுஸ் வந்து எப்படி வந்துச்சு, இப்போ வந்து அது எப்படி விவேகானந்தர் இல்லாமல் மாறிச்சு அப்படின்ற வரலாறுன்னு சொல்லி ஏகப்பட்ட வரலாறு இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம். 2 போராளிகள் பற்றி. ஒன்று வந்து சிப்கோ இயக்கம், ஒன்று வந்து பூதான் இயக்கம்னு. சிப்கோ இயக்கம் அப்படின்றது வந்து ஒருத்தர் தலைமை தாங்கி நடத்தியிருக்காரு. மரங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு இயக்கம். மக்கள்லாம் வந்து மரங்களை கட்டி பிடிச்சிப்பாங்களா, மரங்களை வந்து வெட்ட வரும்போது என்னை விட்டுட்டு நீங்கள் மரங்களை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிப்கோ இயக்கம் வந்து மரங்களையும் இயற்கையும் பாதுகாத்துருச்சு. அப்புறம் பூதான் இயக்கம், அந்த இயக்கத்தில் தலைமை தாங்கினவர். அந்த இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய நிலப்பரப்புகளுக்கெல்லாம் நிலத்தை வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு சாப்டராக வந்து ஒரு வரலாறாக இருக்கும் இந்த புத்தகம். எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, சரித்திரம் என்பது 1000 முகங்கள் கொண்டது. பள்ளியில் நாம் படித்த வரலாறு முழுமையானதில்லை. அதில் மறைக்கப்பட்ட விளக்கப்பட்ட செய்திகள் நிறைய உள்ளன. சரித்திரத்தை புரிந்து கொள்வதும் அதை புரிய வைப்பதும் ஒரு சவால். இந்திய வரலாற்றை இதுபோல யாரும்
எழுதியதில்லை என்படியாக எனது இந்தியா அறியப்படாத தகவல்கள், உண்மைகள், நிகழ்வுகளுடன் புதிய வெளிச்சத்தை தருகிறது. தமிழகத்தின் IAS பயிற்சி பள்ளியில் இந்நூல் பாடமாக போதிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி அவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ஸோ இந்த புத்தகம் வாங்கி படிங்க. இந்த ஒரு 5 புத்தகம் தான் வந்து நம்ம இப்போ வந்து படிச்சுக்கிட்டு இருக்க புத்தகங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இதை வந்து நம்ம படிச்சோம்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையும் முடிச்சாச்சு. நம்ம இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த திரைக்கிறது மூணு இதையும் முடிச்சு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம நாளைக்கு முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை வந்து முடிச்சுட்டு நம்ம வீடியோவை சொல்லுவோம். இது வந்து ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. நன்றி.